ஆலந்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த விஜயா பார்க் ஹோட்டல்ல தான் அந்த 7 வயசு சின்ன குழந்தையோட உயிர் அவங்க அப்பங்கையாலே பறிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை ஆல்ரெடி சதீஷ்குமார் வந்து அவங்க ஒய்ஃப் ரெபேக்கா வீட்டுக்கு போயிட்டு, இந்த பாரு புள்ள என் கூட தான் இருக்கும், புள்ளைய கூப்பிட வரைக்கிற வேலை வச்சுக்காத, இன்னொன்று போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வாபஸ் வாங்க, என் கூட குடும்ப இடத்துல புள்ளைய கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு, அதுக்கப்புறமா சதீஷ்குமாரும் அவங்களோட 7 வயசு மகள் ஸ்டெஃபி ரோஸும் இந்த விஜயா பார்க்கில் ரூம் நம்பர் 213 ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொலை நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலையில். அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அதிகாலை அப்படின்னா, அந்த 7 வயசு சின்ன பொண்ணோட வாயில துணியை போத்தி அமுக்கி அந்த பொண்ணால் கத்த முடியாதபடி ஆக்கி சதீஷ்குமார் பக்கத்தில் இந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தை கரன்னு அறுத்து துடிக்க கொண்டிருக்கான். அந்த ரூம் முழுக்க ரத்தக்கரை. அதுக்கப்புறமா இவனும் சூசைடுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அக்கா செசியாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அந்த சதீஷ்குமார். அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா இந்த மாதிரி நான் என் பிள்ளைய கொண்டுட்டேன்க்கா, கழுத்துறதுக்கு கொண்டுட்டேன், நான் இந்த மாதிரி விஜயா பார்க்கில் தான் இருக்கேன், ரூம் நம்பர் 213, நான் சாக போகிறேன், புள்ள செத்துருச்சு, என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கான். இது எல்லாமே நடந்தது காலங்காலத்தில் 5 மணி. அவங்க அக்கா உடனே பதறி அடிச்சுட்டு இந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்கான் சார், அவங்க கால் பண்ணுறாங்க, உள்ள மர்டர் என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸோட சேர்ந்து இங்கே இருக்க நிர்வாகிகளும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் கதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பிஞ்சு குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அதை கொண்டிருக்க அந்த நாய் பிஞ்சு குழந்தை ரத்த வெள்ளத்தில் ரூம் முழுக்க இறந்துட்டாங்க. சதீஷ்குமார் சூசைடுக்கு அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி வாங்கிட்டான். போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா 2 பேரோட உடலையும் மீட்டிருக்காங்க. அந்த பிஞ்சு குழந்தையோட உடலை வந்து உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த நாய் சதீஷ்குமார் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட உடம்பு உயிரோட தான் இருக்கான், தப்பிச்சுட்டான். அவனை வந்து ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க ட்ரீட்மெண்ட்காக. அவன் ட்ரீட்மெண்ட்லேருந்து பொழைச்சிக்கிட்டான். இப்போ என்ன கதைன்னா, ட்ரீட்மெண்ட்டில் பொழைச்சிட்டான் பார்த்தீங்களா, அவன் மேலே கொலை குற்றம் சுமத்தி, ஓகே நீ வந்து கொலை பண்ணியிருக்க, கொலையாளி உன்னை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதைத்தானே அந்த அம்மா முதலே சொல்லிச்சு, ஐயா என் புள்ள உயிருக்கு ஆபத்து, என் பிள்ளையை காப்பாத்துங்க, பிள்ளைய வாங்கி என்கிட்ட கொடுங்க, புருஷன் என்ன 4 கேளுங்கன்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணப்பவே அந்த சதீஷ் நாயை பிடிச்சி 4 தட்டு தட்டி அவன் கை காலை உடச்சி கத்தியை பிடிங்கி ஒழுங்கான்னு அடிச்சிருந்தா இந்த மாதிரி உயிர் போயிருக்குமா? அப்போ இதில் முக்கிய குற்றவாளி யாரு? போலீஸ் தான். போலீஸோட அலட்சியத்தை ஒரு உயிர் போயிடுச்சு, இதுக்கு யாரு பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இழந்த பெற்றோர்களும் சரி, அந்த குழந்தை மேலே அன்பு வச்சிருந்த உறவினர்கள், அந்த ஏரியா மக்களுமே, ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே போலீஸ் மேலே குற்றம் சாட்டுறாங்க.